கொதிச்சு போயிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கலாம். 3 வருஷம் திமுக ஆட்சியில ஒட்டுமொத்தமான சென்னையும் வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாடு இல்ல. ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாடு இல்ல. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாடு இல்ல. ஒட்டஞ்சத்திரத்துல மழை வரல, தப்பிச்சுங்க. மழை வந்துச்சுன்னு உங்களையும் போட்டில் தான் மீட்கணும். அங்க சென்னையிலாவது கொஞ்சமாவது பாதாள சாக்கடை இருந்துச்சு, ஒட்டஞ்சத்துல ஒண்ணும் இல்லை. அப்படியே மருந்து சாக வேண்டியதான். எந்த ஊர்லையும் பாதாள சாக்கடை இல்லை, எந்த ஊர்லையும் நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது. நோ வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஒன்லி மண் மேனேஜ்மெண்ட். காசு சந்தா போதும், பண்ணி இழிச்சுக்கிட்டு எவங்கிட்டாலும் வாங்கி போட்டுவாங்க. சாபர் சாதிக்கு மழை நல்லா இருக்கிய மழை அப்படிங்கிற மாதிரி மண்ணிருக்கப்படல மண்ணு நிம்மதிக்க மழை அப்படிங்கிற மாதிரி ஜாபர் சாதிக்கு போதை போட்டு வச்சிருக்கேன் 2000 கோடி. பாடத்துக்கு பண பிழைகள், பண பிழைகள். ஜெயலலிதா இல்லாத பணமா ஜெயலலிதா கொரோனா எஸ்ஐக்கு 9,000 ஏக்கர், 5 கிலோ நகை, 500 செருப்பு, 5000 பட்டுப்புறவை, வெள்ளி நகை எல்லாம் இருந்தது. என்னாச்சு? இட்லி திங்க முடியாம செத்து போச்சு. இட்லி ரசத்துல இட்லி கரைச்சி கடைசியில் ஊத்துனாங்க, தொண்டை குழியை அறுத்துட்டாங்க. எப்படி செத்து போச்சு தெரியாம செத்து போச்சு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. அவ்வளவுதான் வாழ்க்கை. செத்து போனா 6 அடி குடி அருணாக்கர முதல்ல அறுத்து அனுப்பிடுவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. வாழும்போதே நீ சாகுறியே, வாழும்போதே மக்கள் இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வராதா? நீ எப்ப சாவம் பேதியில வாவா செத்த பயில நார பயில அப்படின்னு